இன்னும் சற்ற நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்க இருக்கிறார். தாவேகவுடைய நிர்வாகி பேசியதை நாம் கேட்டோம். இப்போது இருக்கக்கூடிய களம் சூழல் என்ன தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்கள் விவரம். பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 910வது நாளாக இன்றைய தினம் சுமார் 20 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை போராட்டங்கள் மூலமாக தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக 3 கிராமங்கள், ஏகனாபுரம் உள்ளிட்ட 3 கிராமங்கள் என்பது முழுமையாக பாதிப்பு உள்ளாகக்கூடிய அந்த கிராமங்கள் என்பதனை அவர் தெரிவித்து வருகிறார்கள். எனவே இந்த விமான நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய மக்களை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். அதற்காக இந்த சந்திப்பு களம் என்பது தயாராகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த கிராம மக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் இவர்களோடு சேர்ந்து வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பு அந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அரசியல் வட்டாரத்தில் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எழுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து போராடி வரக்கூடிய இந்த மக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளாகவே தங்களுடைய ஆதரவு குரல்களை வழங்கி வந்தாலும் தமிழக அரசு இந்த பசுமை விமான நிலையம் அமைப்பதில் மிகவும் ஒரு தீர்க்கமாக இருக்கிறது. நேற்று தினம் கூட அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பேட்டி அளித்திருந்தார். இந்த விமான நிலையம் வருவதற்கு பொதுமக்களிடையே எவ்வித எதிர்ப்பும் இல்லை, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அரசு அவர்களுக்கு வழங்கி வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய நிலங்களுக்கு இழப்பீடாக 3 மடங்கு தொகையை நாங்கள் வழங்குவதற்காக தயாராகி இருக்கிறோம் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அவரும் தெரிவித்திருந்தார். மேற்கொண்டு அந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறதோ அதனை செயல்படுத்துவதற்கும் அரசு தயாராக இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட இந்த மக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரே கருத்து, எங்களுடைய விவசாய நிலங்களை அழித்து அப்படி ஒரு வளர்ச்சி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, சோறு போடக்கூடிய இந்த பூமியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் என அனைவரும் தெரிவித்து வருகிறார்கள். எனவே அவர்களை தான் அரசியல் களத்தில் கால் பதித்த பிறகு முதல் முறையாக ஒரு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய விஜய் முதல் முறையாக விவசாயிகளை சந்தித்து இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில முன்வைக்க இருக்கிறார். இதற்காக இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 20 கிராமங்களில் உள்ள விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். சில நிமிடங்கள்ல விஜயும் வருகை தர இருக்கிறார். அவர் வருவதற்கான அந்த கேரவனுக்கு என தனி பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேரவனில் நின்றபடிதான் அவர் இங்க இருக்கக்கூடிய மக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் வரை அவர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களையும் அவர் கேட்க இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு அரசியல் களத்தில் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், விஜய் உரையாற்றும் போது என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார், அரசை நோக்கி, குறிப்பாக திமுகவை நோக்கி அவர் வைக்கக்கூடிய காரசாரமான கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியிருந்த ஒரு நிலையில இந்த விவகாரத்தில் அவர் அரசை நோக்கி என்ன மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்க இருக்கிறார், இது எதிர்வரக்கூடிய தேர்தலில் எவ்வாறு பிரதிபலிக்கப் போகிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் இந்த நேரத்தில் எழக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு இன்னும் சில நிமிடங்கள்ல நடைபெற இருப்பதுதான் தற்போது களச்சூழலாக இருக்கின்றது. கோபால், சிவா, இப்ப இன்னொரு தகவலும் வந்திருக்கு. பவுன்சர்களுக்கும் அங்க வரக்கூடிய விவசாயிகளுக்கும் லேசான தள்ளுமுண்டு ஏற்பட்டதான் அவங்களை உள்ள வர பவுன்சர்களை அனுமதிக்க மறுப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அது தொடர்பான விவரம் என்ன? நிச்சயமாக கோபால், அதாவது இந்த வீனஸ் திருமண மஹால் என்பது நேற்று இரவுதான் முடிவான ஒரு பகுதி. எனவே இந்த இடத்துல இதற்கு அரங்குக்குள் நேரடியாக இந்த சந்திப்பு நடத்துவதற்கு எவ்வித அனுமதியும் கிடையாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த அரங்கத்திற்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய திறந்தவெளி பகுதியில தான் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. விஜய் விவசாயிகளையும் மக்களையும் சந்தித்து பேச இருக்கிறார். எனவே இந்த சந்திப்புக்கு காவல்துறை தரப்பிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்படுகிறதோ அதே போன்று ஒவ்வொரு முறையும் விஜய் வருகையின் போது போடப்படக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள், அதாவது பவுன்சர்கள், அவர்கள் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை சார்ந்த பவுன்சர்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. துபாய், மலேசியா போன்ற நாடுகள்ல ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் என்று கருதப்படக்கூடிய அந்த பவுன்சர்கள் ஒரு மொழி தெரியாத ஒரு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் என பலருக்கும் லேசான
ஒரு வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டது நடந்தேறிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விஜய் வருவதற்கென ஒரு தனி பாதை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பாதையில் செல்ல பொதுமக்கள் விவசாயிகள் முற்பட்ட போது அவர்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக பவுன்சர்கள் தள்ளியதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். எனவே அவர்களோடு போலீசார் சமாதானம் பேசி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களோடு பவுன்சர்களுடைய வாக்குவாதம் என்பது அரங்கேறக்கூடிய நிகழ்வாக இருந்து வந்த நிலையில தற்போது இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்திக்க தான் தற்போது விஜய் வருகிறார். அந்த மக்களுடனே இந்த பாதுகாப்பு அதிகாரிகளாக பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய பவுன்சர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுதான் தற்போதைய ஒரு பலச்சூழலாகவும் இருக்கின்றது. கோபால். சிவா, நீங்கள் இணைப்பில் இருங்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.